நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித் குமாருக்கு நீதி வேண்டும். நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. வேற எந்த அரசியல் கட்சிகள் 24 குடும்பங்களையும் ஒன்றிணைச்சு அவங்கள ஒரு மேடையில கொண்டு வந்து ஒரு போராட்டமாக முன்னெடுத்திருக்காங்க? இந்த விஷயத்த யாருமே பண்ணல. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித் குமாருக்கு நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும். வேண்டாம் வேண்டாம், வெற்று விளம்பரம் வேண்டாம். திமுக ஆட்சி காலத்தில் காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட 24 குடும்பங்களிடமும் முதல்வர் மன்னிப்பு கோர வேண்டும் என தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தினார். இந்நிலையில் அஜித்குமார் காவல் மரண விவகாரத்தில் மட்டும் விஜய் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என திமுகவினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான சமூக நீதி அரசுக்கு எதிராக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என தவிக சார்பில் இன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய தவிக தலைவர் விஜய், காவல் மரணத்தால் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திடம் மட்டும் முதல்வர் மன்னிப்பு கோரினால் போதாது. திமுக ஆட்சியில் ஏற்பட்ட காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட 24 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தினார். திராவிட மாடல் அரசு சாரிமா மாடல் சர்க்காராக மாறியதாக விஜய் விமர்சித்திருந்தார். தனது இயலாமைகளுக்கு பரிகாரமாக சட்டம் ஒழுங்கை திமுக அரசு சரி செய்தே ஆக வேண்டும் என வலியுறுத்திய விஜய், சரி செய்யாவிட்டால் மக்களோடு மக்களாக ஒன்றாக நின்று போராட்டம் நடத்தி சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வைப்போம் என எச்சரித்தார். இந்நிலையில் தவிக தொடங்கியது முதல் தற்போது வரை நடந்த காவல் மரணங்கள் எதற்கும் வாய் திறக்காமல் முதல்வர் மன்னிப்பு கோரிய பிரச்சனையை மட்டும் விஜய் கிளறுவதாக திமுகவினர் விமர்சித்துள்ளனர். விஜயின் இந்த அணுகுமுறை மற்றும் திமுகவினர் எழுப்பிய கேள்வி குறித்து செய்தியாளர் ஷபீர் அகமதுவிடம் பேசினோம். அப்போது இப்போ முதல்வர் மன்னிப்பு கேட்டு விட்டார், ஆகவே இந்த விஷயம் என்பது முடிந்து விட்டது அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்க முடியாது. நீங்க ஒரு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கிறார், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஒண்ணே அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்றதே வந்து அது ஒரு பெரிய ஒரு மாநில அரசுடைய தோல்வியை தான் அதை காட்டுது. நாம வந்து இது மன்னிப்பு கேட்டாரு அதனால இது முடிந்து விட்டது அப்படின்னு பார்க்க முடியாது இல்லையா? நீங்க இனியும் அந்த சம்பவங்கள் தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக அரசாங்கம் என்ன செய்கிறது? ரெண்டாவது, இந்த மன்னிப்பு கேட்டதுனால மட்டுமே இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்து விடுமா அப்படின்னா கிடையாது. இல்ல யாரு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவர்கள் மீது வழக்கு நடத்தி அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கறது வரைக்கும் வந்து அரசாங்கத்துடைய பொறுப்பாக தான் அது இருக்கிறது. அப்போ இந்த விஷயம் வந்து மன்னிப்பு கேட்டாரு அதனால முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு போன ஒரு விஷயத்த ஏன் பேசுறீங்க அப்படின்றது நாம அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி அதிமுக திமுக அப்படின்றத தாண்டி காவல்துறை அப்படின்றது திமுக ஆட்சி காலத்திலயும் இருக்கு, அதிமுக ஆட்சி காலத்திலயும் இருக்கு. சரியா? அப்ப இங்க சிஸ்டமிக்கா ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்றது தான் வந்து இங்க மிகவும் முக்கியமான விஷயம். அதுதான் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இன்னைக்கு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அப்ப அதை நோக்கி அதை சீரமைப்பதற்கும் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்கும் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? முதலமைச்சர் ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு சாரி கேட்கிறாரு அப்படின்றத தாண்டி இப்போ ஸ்ட்ரக்சுரலா இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இது வரைக்கும் வந்து பெருசா நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. ஸோ ஆகவேதான் வந்து இது ஏதோ அவருக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றத மட்டுமே வந்து ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதையும் தாண்டி இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, என்ன செய்ய போகிறது அப்படின்ற விஷயங்களும் இதுல அடங்கி இருக்கு. அப்ப அந்த இடத்தை நோக்கி
அரசாங்கத்தை நகர்த்த வேண்டும் அப்படின்னா அதுக்கு எதிர்கட்சிகளுடைய அழுத்தம் என்பது இருக்க வேண்டும். 24 பேர் இறந்திருக்காங்க கஸ்டோடியல் வயலன்ஸ்ல, போத் இன் போலீஸ் கஸ்டடி அஸ் வெல் அஸ் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படின்றது வெறும் நம்பர் மட்டும் கிடையாது, 24 உயிர்கள். இந்த ஈச் அண்ட் எவ்ரி கேஸ்ல வந்து மனித உரிமை மீறல் அப்படின்றது நடந்திருக்கிறது. ஆகவே அந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் வந்து விஜய் ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். கஸ்டோடியல் டெத் அப்படின்றது, போலீஸ் புரூட்டாலிட்டி, காவல் நிலையங்கள்ல நடக்கக்கூடிய வன்முறை அப்படின்றது அது ஒரு மேஜர் இஷ்யூ. பொதுவாக ஒரு சம்பவம் நடக்கும்போது அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவிப்பாங்க, விசாரணை கோருவாங்க, பேசுவாங்க. அதுக்கப்புறம் அது இன்னொரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமாக இது ஒரு பிரச்சனையாக அவர் ஹைலைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன் நானு. அவர் அரசியல் கட்சி துவங்கி முதல் போராட்டமே இந்த விஷயத்த கையில எடுத்திருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேற எந்த அரசியல் கட்சிகள் 24 குடும்பங்களையும் ஒன்றிணைச்சு அவங்கள ஒரு மேடையில கொண்டு வந்து ஒரு போராட்டமாக முன்னெடுத்திருக்காங்க? இந்த விஷயத்த யாருமே பண்ணல. அப்போ விஜய் அது ஒட்டுமொத்தமாக ஒரு இஷ்யூவா அதை வந்து கொண்டு வந்த மக்கள் மத்தியில அதை போராட்டம் நடத்தி அந்த இஷ்யூவை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டென்ஷனை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். காவல் நிலைய மரணங்கள் அப்படின்றது நீங்க இந்த இஷ்யூக்கு ஏன் பேசல, அந்த இஷ்யூக்கு ஏன் பேசல, பெனிக் ஜெயராஜ் அப்போ நீங்க பேசுனீங்க, மற்ற இஷ்யூ அப்போ நீங்க ஏன் பேசல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேள்விகள் எழுப்புறதே தப்பு. விக்னேஷுடைய கேஸ், சென்னையில் நடந்த விக்னேஷுடைய கேஸ்ல 8 காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதை மீறி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கிறது, திருபுவனம் நடந்திருக்கிறது, அதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு அப்போ ஏதோ ஒரு இடத்துல இது இந்த மாதிரி காவல்துறையின் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை எல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கையாக அமையவில்லை அப்படின்றது கிளியரா தெரியுது. அப்போ இதுல சிஸ்டமேட்டிக்கா ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனையை அரசாங்கம் வந்து வேறு விதமாக அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கு. அது பெருசா அரசியல் கட்சிகள் யாருமே வந்து அதை கையில எடுத்து அந்த ஒரு இஷ்யூவா கையில எடுத்து யாருமே பேசல. சம்பவங்களை பத்தி பேசுகிறார்கள், சம்பவங்கள் நடக்கும்போது கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அத்தோட அது அப்படியே இருக்கு. விஜய் அவர்கள் செய்திருப்பது அப்படின்றது நான் என்ன பாக்குறேன்னா, முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி இந்த குடும்பங்களை எல்லாம் அணுகி அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பார்த்து பேசி அந்த அவங்களுடைய வழி என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒட்டுமொத்தமா அவர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 20 ஆண்டு காலம் பத்திரிகையில இருக்கேன். இந்த மாதிரி ஒட்டுமொத்த குடும்பங்களை நிக்க வச்சு ஒரு போராட்டம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் யாருமே அந்த மாதிரி கஸ்டோடியல் வயலன்ஸ் விக்டிம்ஸ்க்கு கொடுத்தது இல்ல. இல்ல மனித உரிமை அமைப்புகள் அதை செய்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா திருப்பதியில நடந்த அந்த என்கவுண்டர் இருக்கு இல்லையா, சந்தன மரம் கடத்தல் போறாங்க அப்படின்னு அங்க சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்லையா, தர்மபுரி சேலம் பகுதியை சேர்ந்தவங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து நீதி கேட்டு போராட்டம் எல்லாம் நடத்தி இருக்கிறார்கள். ஆனா ஒட்டுமொத்தமாக இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் இந்த மாதிரி டார்ச்சர்ல இறந்தவங்கள ஒருங்கிணைத்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்கள மேடையில ஏற்றி ஒரு போராட்டம் அப்படின்றது முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அது டிவிக்கே ஒரு இஷ்யூவா அதை ஹைலைட் பண்ணி அரசாங்கம் அதற்கு வந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்த மாதிரி தொடர் மரணங்கள் என்பது நிகழக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருப்பது உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் மனித உரிமை ஆங்கிள் இருந்து நீங்க பேசணும் அப்படின்னா இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது சம்பந்தமான ஒரு அவேர்னஸும் கிரியேட் ஆகணும், அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் ஏற்படணும், காவல்துறையில ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த ஒட்டுமொத்த போராட்டம் என்பது அமைந்திருக்கிறது. எதிர்கட்சிகள் அதாவது என்ன சொல்றது, பாரம்பரியமாக இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் செய்ய தவறிய ஒரு விஷயத்த விஜய் கையில எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன் நான்.